ஒரு குரு கிட்ட நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கான். சாப்பிட்றது தூங்குறது மட்டும்தான் வேலையாக பார்த்துட்டு இருக்கான். அவனை எப்படியாச்சும் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒரு கல்லை கொடுத்து, இந்த கல்லை நீ தீட்ட தீட்ட விலை மதிப்பு மிக்க ஒரு பொருளாக மாறும், அதை நீயே வச்சுக்கலாம். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் அந்த கல்லை வாங்கிக்கிட்டு யோசிக்கிறான், நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது தூங்குறதும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கான். அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணி வந்துடுது. ஐயோ குரு வந்துருவாரே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த கல்லை தீட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் குரு முடிச்சிடுறாரு. முன்னாடி கேட்குறாரு, ஒரு என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குருவே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் எனக்கு பத்தலை, எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். கிடையவே கிடையாது, உனக்கு உண்டான நேரம் முடிஞ்சிருச்சு. நீ நினச்சிருந்த அப்படின்னா, உன்னுடைய சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்திருந்தது அப்படின்னா, இந்த கல்லை தீட்டி விலை மதிப்பு மிக்க ஒரு பொருளை உனக்கு சொந்தமாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நாமும் அப்படிதான் நமக்கு உண்டான நேரத்தை ஒவ்வொரு நிமிடத்தையும் சரியாக பயன்படுத்தினாதான் நாம் எதிர்பார்க்குற வெற்றி நமக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.